சாதாரணமா வரலடா திமுக காரன் சொன்னா அதற்கு பின்னால் 75 ஆண்டு கால வரலாறு இருக்கு. 75 காலம் துவண்டு போகாமல், தோல்வியை கண்டு துவண்டு போகாமல், என்னடா மக்கள் இப்படி பண்ணிட்டாங்க மக்கள் மேல வெறுப்பு கக்காமல், இன்னும் நம்ம மக்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு போலன்னு அதை கத்துக்கிட்டு அந்த மனப்பான்மையோட அடுத்த நாளே என் தலைவர் செஞ்சாரு திராவிட நாயகன் எவ்வளவு பெரிய பின்னடைவு. அன்னைக்கு அடுத்த நாளே குளத்தூர்ல சென்று நின்று மக்களுக்கு நன்றி சொன்ன ஒரே ஒரு தலைவனை, இப்படிப்பட்ட ஒரு தலைவனை இந்த நாடு எந்த காலத்துல பார்த்திருக்கான்றத நீங்க எல்லாம் சிந்தித்து பார்க்கணும். அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்ன? கொள்கை பிடிப்பு, தமிழ்நாட்டின் வளர்ச்சி மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, பற்று, பாசம், இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு திமுக காரனை விட்டா எந்த காலத்திலும் வேற வழி இல்லடா வளர்ச்சிக்குன்ற முழுமையான நம்பக்கூடிய, நான் இன்னைக்குமே சொல்றது, திமுக காரனா ஒரு திமிரு இருக்கதான் செய்யணும். அது எப்பவுமே இருக்கு. திமுக காரனால மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு எந்த காலத்துக்கு நீங்க கொடுத்த அந்த கொஞ்சம் காலத்திலேயே இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதற்கு பல சான்றுகள் நாங்களால் கொடுக்க முடியும். ஆனா அது எதையும் நீங்க எல்லாம் இப்ப நம்ப மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேக் நியூஸ் ஃபேக்டரி நிறைய ஓடிட்டு இருக்கு. இந்த ஃபேக் நியூஸ் ஃபேக்டரிக்காக தான் இன்னைக்கு காலையில ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு காலைல அண்ணன் ஒரு மீட்டிங் போட்டு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு காலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த லீகல் விங்கும் இங்கே எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தந்த அண்ணன் என்ஆர் இளங்கோ அவர்களுக்கு எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு மட்டும் ஒரு சப்போர்ட்டா இல்லை, அவர் இன்னைக்கு காலையிலே ஐடி விங்க்கு தேவையான அந்த சப்போர்ட்டையும் நிச்சயமாக தருவேன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் நம்ம மற்றவங்கள மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை நொறுக்கிறதுக்காக இல்லை, அந்த வேலையை நம்ம என்றைக்குமே செய்ய மாட்டோம். அது தைரியமாக எடுத்துக்கோங்க. அது நீங்கள் பொழுதையான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நாங்கள் அப்படி தான், அது நாங்கள் நாகரிக அரசியல்லேருந்து மாற போகிறது ரொம்ப மாறதெல்லாம் போகிறதில்ல. அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். நாம் கொள்கை பிடிப்பு, ஜனநாயக ரீதியான அமைப்பு, சட்டத்தின் மீதும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா மீதும் இருக்கும் அந்த மதிப்பை, மரியாதையை என்றுமே இந்த இயக்கம் மீறவே மீறாது. அதை ஒட்டித்தான் நமது பயணம் இருக்கத்தான் செய்யும். இதுதான் அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு உள்ள வேலை செஞ்சு வெற்றி பெற வேண்டியதுதான் திமுகவோட வேலை, திமுக தொண்டனின் வேலை. அதைத்தான் நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும். அதற்கு ஜெஞ்சியாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் முதல்ல கான்ஸ்டிடியூஷனை புரிஞ்சுக்கணும், சட்டத்தையும் புரிஞ்சுக்கணும். இதற்கான இன்டராக்ஷன்ஸ் இது ஒன்னோட பத்தாது, இன்னும் நிறைய இன்டராக்ஷன்ஸ் இந்த மாதிரி தேவைப்படும். நிறைய பேச வேண்டியது இருக்கு, நிச்சயமாக பேசுவோம். ஆனால் ஐ பர்சனலி திங்க் ஒரு இண்டிபெண்டாக, தன்னெழுச்சியாக நீங்கள் எல்லோரும் உதயமானால்தான் உதயசூரியனின் இந்த வெளிச்சத்தில் தமிழ்நாடு தொடர்ந்து மின்ன வைப்போம். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு உறுதுணையாக அண்ணன் அவர்களும் சரி, நானும் சரி, இந்த இயக்கத்தில் இருக்கும் கடைகோடி தொண்டன் ஒவ்வொருவரும் நிச்சயமாக உங்களோடு உறுதுணையாக, தோளோடு தோளாக, துணையாக நிச்சயமாக நிற்பார்கள். எல்லாவற்றையும் தாண்டி கவலையே படாதீங்க. நமது இளம் தலைவர் அவர்களும், நமது இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த நாட்டின் நம்பர் 1 முதலமைச்சராக இருந்து மகத்தான வளர்ச்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து, இன்றும் ஒரு அரசியல் தலைவனாக எப்படி இருக்க வேண்டும், எப்படி அந்த மாண்போடு இருக்க வேண்டும் என்பதற்கு பிரதான உதாரணமாக இருக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் துணை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். மீண்டும் வருவோம், தமிழ்நாட்டை நிச்சயமாக மீட்டெடுப்போம். கவலை வேண்டாம், அது வெகு தூரம் இல்லை. நன்றி, வணக்கம். வெல்க திராவிடம், வாழ்க கலைஞர். இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன்.
But seriously, hats off. Thank you. சாதாரணமா வரலடா திமுக காரன். அந்த டைலாக்கு ஓனர் அண்ணன் அவர்கள் ரொம்ப சாதாரணமா வந்து நம்மளை பார்த்தாரு. அண்ணன் அவர்களை நம்முடைய முன்னாள் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களை தற்போது யாசர் அவர்கள் சிறப்பு செய்வார். தொடர்ந்து நம்முடைய ஐடி விங் ஆலோசகர் அண்ணன் கோவிலவீன் அவர்களுக்கு அன்பானந்தம் அவர்கள், தொடர்ந்து நம்முடைய குழுவினர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். தற்பொழுது வெற்றி செல்வன் அவர்கள் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார். அனைவரும் கரவொலி எழுப்பி இந்த நிகழ்வினை, ஒரு உன்னதமான நிகழ்வினை அனைவரும் பாராட்டிக் கொள்வோம். ஒரே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் விட்ட உடன்பிறப்புகள் அனைவருக்கும் நன்றி சொல்லும்போது, நமது சகோதரிகளுக்கு இங்க இருக்கும் பெண் வீராங்கனைகளுக்கு எங்கள் ஸ்பெஷல் நன்றியை நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும். I know how hard it is. ரெண்டு மூணு பதிலும் இங்க சொல்லணும். எதுக்கெடுத்தாலும் திமுக ஐடி இங்க செஞ்சிடுச்சு, அதை செஞ்சிச்சு, இதை செஞ்சிடுச்சு சொல்லுவாங்க. எதெல்லாம் நாங்க செய்யறோமோ நல்லது செய்யறோம் அதெல்லாம் சொல்ல மாட்டான். செய்யாத பல விஷயம் சொல்லுவோம், அது நம்மளாலே வேற சொல்லுவாங்க. அதுல என்ன பிரச்சனைனா, அதுல எந்த காலத்திலும் இந்த இயக்கத்தை சார்ந்த எந்த உடன்பிறப்பும் நிச்சயமாக தலைவரிட்ட கட்டளைகளை, அந்த கோட்பாடுகளை, அந்த கண்ணியத்தை தவறி நிச்சயமாக அவர்களின் பதிவுகள் இருக்கக்கூடாது. இருந்தால் நிச்சயமாக அது எந்த காலத்திலும் தலைவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதை நாம் என்றுமே கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இன்று நம்ம பிள்ளைங்க, நம்ம சகோதரிகள் எல்லாம் ஆன்லைன்ல இருக்கும்போது என்னெல்லாம் பிரச்சனை எல்லாம் அவங்க சந்திக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது எல்லாத்தையும் தாண்டி இங்கே வாடா, நான் தான் வா, இந்த உண்மை தமிழச்சிகளுக்கு இடையே இருக்கும் வரை, இந்த பெரியார் பேத்திகள் இருக்கும் வரை தமிழ்நாட்டை யாரும் ஒண்ணு செஞ்ச முடியாது. எனவே அவர்களுக்கு எனது சிறப்பு நன்றிகள், சிறப்பு சல்யூட்கள். நன்றி.